வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் பேராதரவும் விலை மதிப்பில்லாதது. ஏன் இந்த பதிவுகள் உங்களை நோக்கி வருது, நீங்கள் ஏன் இதை பார்க்குறீங்க கேட்குறீங்க, இதற்கான அதிர்வலைகள் எப்படி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். ஒவ்வொருத்தரும் ஆவலோடு எதிர்பார்க்குறீங்க. வாட்ஸ்அப்பில் ஐயா என் ராசிக்கு இன்னும் பதிவு போடலை, இன்னும் இந்த ராசிக்கு பதிவு போடலை, கொஞ்சம் உடனே போடுங்க அப்படின்னு உரிமையோட அன்போட பாசத்தோடு கேட்டு இங்கே ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஐயா, எல்லோருக்குமே நல்ல ஒரு எதிர்காலத்தை கடவுள் அனைவருக்குமே கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த எதிர்காலத்திற்கான தேடல் உள்ள நபர்களுக்கு அது கண்களில் படும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் இதை மட்டும் ஆழமாக மனசில் பதிவு வச்சுக்கோங்க. உங்களுடைய தேடல் என்றைக்குமே நிறுத்தக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதற்கான தேடல் உங்களிடம் இருக்கணும். அது இருந்தால் நல்லவைகள் உங்கள் கண்களில் படும். ஆரம்பத்தில் சில தடைகளை, தாமதத்தையும் ஏமாற்றத்தையும் பார்த்தாலும் இறுதியில் உங்களுக்கான இடத்தை நீங்கள் அடைஞ்சே தீருவீங்க. இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள், நம் வார்த்தைகள், நம் ஒவ்வொரு சொற்களும் எல்லாருடைய மனதிலும் இடம்பெற்று இன்றைக்கி எல்லா நாடுகளிலிருந்தும் நம் பதிவுகளை பார்த்து இன்றைக்கி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதே போல் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்றைக்கி அனைவரது வீடுகளிலும், தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று இன்றைக்கி நல்ல ஒரு அதிர்வலைகளை கொடுத்துட்ருக்கு. நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிட்டுருக்கீங்க. ஐயா, போட்டதுக்கப்புறம் என் லைஃப்பில் இந்த மாற்றம் நடந்தது, இந்த நல்ல மாற்றம் நடந்தது அப்படின்லாம் சொன்னீங்க. ஒன்றும் இல்லை, அதுக்கு நீங்களும் தான் காரணம். இந்த மூலிகை சாம்பிராணி தான் காரணம். இந்த மூலிகை சாம்பிராணி அற்புதமானது, அதிசயமானது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பணும் என்றைக்குமே. இந்த மூலிகை சாம்பிராணி நல்ல மூலிகைகளை கொண்டு காய வச்சு அரைச்சி பொடியாக்கி அனுப்புறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் வச்சு ஒரு சில நல்ல மந்திரங்களை, சக்தி வாய்ந்த மந்திரங்கள், விநாயகர் மந்திரம், முருகன் மந்திரம்னு சொல்லி அந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பிக்கும் போதும், இதை செய்யறதுக்கு, இதை தயார் பண்ண ஆரம்பிக்கும் போதும் சரி, கடைசியாக பேக்கிங் ஒர்க் முடிகிற வரைக்குமே ஆழ் மனதில் இதை வாங்குபவர்களுக்கு நல்லது நடக்கணுன்ற ஆழமான எண்ணத்தை பதிய வச்சு நம்ம இந்த பொருட்களை அனுப்புவதால் தான் அந்த வைப்ரேஷன் உங்களை கனெக்ட் ஆகுது. இப்போது பாருங்கள், 10 நகைக்கடை இருக்கும் வரிசையாக, ஆனால் ஒரு நகைக்கடை மட்டும்தான் எப்போவுமே கூட்டம் ஏறி இறங்கும். அங்கே போய் கேட்டால் அது ராசியான கடைன்னு சொல்லுவாங்க. அங்கே வாங்கினா நாங்கள் திரும்ப திரும்ப நகை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் இங்கே பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கானதாக மாறும், நமக்கானதாக அது தெரியும். அப்போ நம்ம திரும்ப திரும்ப அதை தேடி போவோம். அப்படி தான் இந்த மூலிகை சாம்பிராணியும் வாங்கினவங்க தான் இன்றைக்கி திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. புதுசாக வாங்குறவங்கள விட வாங்கினவங்க தான் அதிகமாக திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஐயா, அந்த சாம்பிராணி வாசனைக்கானது அல்ல. கடைகளில் கொடுக்குற சாம்பிராணி, கற்பூரம் இதெல்லாமே பயங்கர வாசமாக இருக்கும். ஆனால் அதுக்காக என்ன போடுறாங்கன்னா நமக்கு தெரியாது. சரிங்களா? ஆனால் கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணியில் எந்த கெமிக்கலும் கிடையாது. 100% நேச்சுரல் தான். இது வெறும் மூலிகைகள் அடங்கிய சாம்பிராணி தான். ஆனால் நல்ல மனசோட தரோம், நல்ல ஒரு வைப்ரேஷனோடு நம்ம தரோம். அது உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. இல்லை வேறு எந்த மேஜிக்கும் கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன், நீங்களும் காரணம்னு. ஏன்னா அந்த நல்ல மனசு உங்ககிட்டையும் இருக்குது. அதனால தானே இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. சும்மா ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுமா? ஏதோ இப்போ ஒரு நபர்களை பார்க்குறீங்க, பழகுறீங்க, சும்மா உங்கள் கூட அந்த நபர்கள் ரொம்ப க்ளோஸாக மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. உங்கள் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆவாங்க. அதே போல் தான் இந்த சாம்பிராணி. சரி, வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணியும் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்துட்ருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ கன்னி ராசிக்காரர்கள் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இந்த புரட்டாசி மாதத்திற்கான மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை சொல்லும் போதும் அதிர்ச்சியாகி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில், ஐயா என்னங்கய்யா, யாருங்கய்யா நீங்கள், என்ன மனசில் எங்கள் லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, மனசில் இருக்கக்கூடிய பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு பல கருத்துக்களை நீங்கள் கடந்த பதிவுகளில் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஜோதிட கணிப்புகளோடு சேர்த்து இந்த நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களையும், இந்த பிரபஞ்சம் ரீதியான தகவல்களையும் நம்ம சேர்த்து கொடுப்பது தான் உங்களுடைய லைஃப்பில் அது அப்படியே கனெக்ட் ஆகுது. இப்போ கன்னி ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணத்தை கொண்டவர்கள், எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்கள், எந்த எதிர்காலத்திற்கான தேடல் கொண்டவர்கள்ன்றது எல்லாமே கடந்த சில பதிவுகளில் பார்த்துருந்தோம். கனவு காணக்கூடிய நபர்களில் இவங்க தான் நம்பர் 1.
கற்பனை திறன் அதிகம் கொண்டவர்கள் மீடியா துறையில் இருப்பாங்க, ஃபேஷன் டெக்னாலஜியில் துறையில் இருப்பாங்க, ஒரு ஜொலிக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஒருவேளை ஐயா நான் எங்கெங்க ஜொலிக்கிறேன், என் லைஃப்பு படாத பாடு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் அந்த கன்னிராசிக்காரர்களுக்கான அந்த அம்சம் இது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், ஜொலிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். பிரைட்டாக இருக்கணும் நீங்கள், சரிங்களா? அப்போ அந்த பிரைட்னஸ், அந்த ஜொலிக்கக்கூடிய அமைப்பு, அந்த முன்னேற்றம், இவை எல்லாம் யாரை வந்து சேருதுன்னு கேட்டிங்கன்னா, இதே கன்னிராசியில் பிறந்தவர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த பதிவை பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களில் லட்சத்தில் சம்பாதிப்பவர்களும் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்காக கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. ஆனால் எப்படி வாழ்க்கை மாறுபடுதுன்னா, ஐயா அந்தந்த ராசிக்காரர்களுக்கான சில குணநலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை சில பேர் கரெக்டான வேவில் பயன்படுத்துவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கன்னிராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன். கனவுகள் காணக்கூடிய நபர்கள், நிறைய கனவுகளை காணுவாங்க. நைட்டு தூக்கத்தில் வர கனவை நான் சொல்லலை, தன் எதிர்காலத்திற்கான அதிகமான எதிர்பார்ப்புகளை கொண்டவர்கள். இப்படி இருக்கணும் என் லைஃப். ஒரு ட்ரெஸ் போடனா கூட இந்த ட்ரெஸ்ஸு இந்த வடிவமைப்பில் இருக்கணும், இந்த டிசைனில் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும்னு சொல்லி ரசித்து வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரங்க, சரிங்களா? மற்றவர்களால் போற்றப்பட வேண்டும்ன்ற எண்ணமும் இவங்களுக்குள்ளே இருக்கணும். நம்ம பண்ணுற விஷயம் மற்றவங்க பார்த்து புகழணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அதே போல் அந்த இருக்கிற இடத்துல கலகலப்பாக எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க, எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இது எல்லாம் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இங்கே சில இடத்துல மைனஸ் ஆகிறதும் இதனால தான். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் மீது பல கண்கள் இருக்கும். இவங்களை சுற்றி பல கண்கள் இவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் தனியாக தெரிவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட இந்த கிரகநிலைகள் மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எலும்புகள் ரீதியாக நீங்கள், அதாவது ஆரோக்கியம் ரீதியாக, எலும்புகள் ரீதியாக கவனமாக இருக்கணும். எலும்புகளில், அதாவது நீங்கள் எங்கே நடந்து போனாலும் ஓடினாலோ எங்கே பயணம் மேற்கொண்டாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கால்களில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பெரிய அடிலாம் கிடையாது, நீங்கள் பயந்துக்கணும் அவசியம் இல்லை, சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. அதே போல் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, சரிங்களா? அதனால் வண்டி வாகனங்களை பொறுத்தளவுக்கு செலவுகள் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலையில் நீர் கோத்து இருப்பதால் தலைவலி பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தலையில் நீர் கோக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க, சரிங்களா? முதல்ல கன்னிராசிக்காரர்களிடம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்கக்கிட்ட ஒரு பெரிய டிராபேக் என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இது உண்மையாக பொய்யான்றதை இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் நீங்களே சொல்லுங்கள். ஐயா கன்னிராசிக்காரங்க ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லிட்டா அவ்வளோ சீக்கிரம் அதை மறக்க மாட்டாங்க. இவங்களை யாராவது ஒருத்தர் திட்டாலோ, இல்லை மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டாலோ, அல்லது துரோகம் பண்ணிட்டாலோ அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. அதனால் அதையே நினச்சி ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கு போய் தான் அதுலேருந்து வெளியே வருவாங்க. இதே இவர்களை மகிழ்விக்கக்கூடிய நபர்கள், இவங்களை பெருமையாக பேசி இவங்களை புகழ்ந்து இவங்களுக்கான நபர்களாக இருக்கிற இடத்துல இவங்க பயங்கரமாக இந்த உலகமே நமக்காக தான் சுழலுதுன்ற மாதிரி பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடித்து பறக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா இங்கே இயற்கையாக சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, மனிதர்கள்னால் இப்படி தான் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்குது, சரிங்களா? மனிதர்களில் நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவர்களும் இருக்காங்க. நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயத்தை போற்றக்கூடியவர்களும் இருப்பார்கள், தூற்றக்கூடியவர்களும் இருப்பாங்க, சரிங்களா? அப்போ 2 வகையான நபர்களும் இங்கே லைஃப்பில் இருந்துட்டு தான் இருக்காங்க. உங்கள் கண்களுக்கு சரின்னு படக்கூடிய விஷயங்கள் இங்கே பலருக்கும் தவறாக கூட படலாம், சரிங்களா? அப்போ இங்கு நாம் நினைத்த மாதிரி முழுமையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. மனிதர்களுடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ கன்னிராசிக்காரங்க எங்கே ஸ்லிப் ஆகுறாங்கன்னா, இங்கே மற்றவர்களுடைய பேச்சை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் ஸ்லிப் ஆகுறீங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஐயா இந்த ராசியில் நல்ல நிலைமைக்கு வர்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னென்னா, யாரும் என்னமோ பேசிட்டு போங்க, என் மனசுக்கு சரின்னு படுறத நான் செய்கிறேன், அதற்கான தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த நபர்களையும் நான் மைண்டில் வச்சுக்க மாட்டேன், அந்த வார்த்தைகளையும் நான் மைண்டில் வச்சுக்க மாட்டேன்ற ஒரு தெளிவு உள்ள நபர்கள் இந்த கன்னிராசியில் அடுத்த நிலைமைக்கு வராங்க. ஏன்னா பல கிசுக்கள் கூட இவங்களை சுற்றி, கிசுக்கள்னால் ஏதோ நினச்சிடாதீங்க, இல்லாத போலாதெல்லாம் இவங்களை பற்றி பேசுவாங்க, கன்னிராசிக்காரர்களை பற்றி. இவங்க அப்படி, இவங்க இப்படி அப்படின்னு.
அதே போல் ஒரு மென்மையான குணமும் இவர்களிடம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு மென்மையான குணமும் இவர்களிடம் இருக்கும். அன்பு பாசம், உண்மையான அன்பு பாசத்திற்கு ஏங்கக்கூடியவர், ஒரு குழந்தை மாதிரி. சரிங்களா? அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்கள் தனக்கான இடத்தில் இருந்தாங்கன்னா, தன்னுடைய திறமைக்கான இடத்தில் இருந்தாங்கன்னா, சரியாக நேரத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரில் நல்ல நிலைமைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நேரத்தையும் காலத்தையும் இளமையையும் இழந்தவர்கள் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவை கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சனியின் குரு பார்வையிலும் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒரு பக்கம் சனி பகவான் பார்வையும் இருக்குது, ஒரு பக்கம் குரு பகவான் பார்வையும் இருக்குது. அப்போ சில நேரங்களில் கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி வரும், டக்குன்னு அது நடக்காமல் போகும். இப்படிலாம் சில விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் மனசுடைஞ்சு உட்காந்துடாதீங்க. இங்கே என்றைக்குமே கிரகநிலைகள் நம்ம நினைச்ச மாதிரி 100% பலன்களை கொடுக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது நடக்குமா நடக்காதான்றது சந்தேகம்தான். இங்கே நம்முடைய பங்கும் நிறைய இருக்குது, இங்கே உங்களுடைய முயற்சியும் நிறைய இருக்குது. அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய பல நல்லதை உங்களால் கையில் பிடிக்க முடியும். அப்போ இந்த காலகட்டம் பெரும்பாலும் பாருங்கள், இந்த அதிகமான சிந்தனையால் தலைவலிகள் வந்துட்டுருக்கும். நான் தலையில் நீர் கோக்கிறதுனால மட்டும் இல்லை, இந்த சிந்தனைகள் தேவையில்லாமல் அதிகரிக்க நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது போன்ற சூழ்நிலைகளை சந்தித்து இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க, நீங்கள் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய திறமை கொண்டவர்கள் நீங்கள். ஆனால் என்ன பண்ணிடுறீங்க, அந்த நேரத்தையும் காலத்தையும் தேவையற்ற சிந்தனைகள் அதுதான் கன்னிராசிக்காரங்களை ஆட்டி படைப்பது. முன்னேற்றுவதும் சிந்தனைகள் தான், அவர்களை தடுமாற வைப்பதும் சிந்தனைகள் தான். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒருத்தர் ஒன்றும் இல்லை, இவங்களை யாராவது ஒருத்தர் அப்படி திட்டிட்டு போயிட்டாங்க, தெரியாமல் ஏதோ ஒன்று திட்டாங்கன்னா கூட அதை போட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பி அழுது புலம்பி என்ன இப்படிலாம் பேசிட்டாங்கன்னு அதை நினச்சே 2 நாள் சரியாக சாப்பிடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இலகிய குணம் கொண்ட கன்னிராசிக்காரங்க இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, எப்படி சுழலுகிறது, எப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்கிறோன்ற ஒரு சில விழிப்புணர்வும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இப்போ உங்கள் சுயஜாதகத்தை கொண்டு போய் பார்க்குறீங்க, பலன்களை தெரிஞ்சுக்கிறீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்றதை அந்த ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களையும் தெரிஞ்சுக்கிறீங்க. இனி அதற்கான சில வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் பண்ணுறீங்கன்றது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே நடைமுறையில் உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்ற ஒரு விழிப்புணர்வு பார்வை நிச்சயமாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கண்டிப்பாக தேவை. அது இருப்பவர்கள் இந்த ராசியில் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அது இல்லாதவர்கள் தான் சில இடங்களில் நேரத்தையும் பணத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கிறாங்க. பணத்தையும் இழந்துடுறாங்க, நேரத்தையும் இழந்துடுறாங்க, ஏமாற்றத்தையும் சந்திச்சிடுறாங்க. ஆகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இது புரட்டாசி மாதன்றனால பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு புதிய பாதைகளை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, அதிகாலை சூரிய நமஸ்காரம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் இனி தினமும் காலையில் சூரிய நமஸ்காரத்தை செய்யுங்கள், சூரியனை வழிபடுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்த உடனே கன்னிராசிக்காரர்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது, இப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக இனிமேல் ட்ரை பண்ணுங்கள் கன்னிராசிக்கார நண்பர்களே. காலையில் எழுந்துட்டிங்களா, கண்ணாடி போய் உங்கள் முகத்தை பார்க்குறீங்களா, அங்கே என்ன நீங்கள் பண்ணணுன்னா, முகத்தை பார்த்துட்டு உடனே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உடனே போயிடக்கூடாது. நீங்கள் கண்ணாடியில் போய் முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு 2 நிமிடம் உங்கள் கண்களை நீங்கள் ஆழமாக பாருங்கள், உங்கள் கண்களை உத்து பாருங்கள். சரிங்களா? 2வது, உங்கள் முகத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள். பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் என்ன தோன்றணும்னு கேட்டிங்கன்னா, இன்று விடிந்த காலை நமக்கான காலை, இந்த நாள் நமக்காக இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. இந்த நாளில் உலகம் சுழலுவது நாம் இன்று செய்யக்கூடிய முயற்சிகளுக்காக, நாம் இன்று சிந்திக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளுக்காக, நாம் இன்று செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்காக அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆழமாக விதிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அந்த நாளுக்கு என்ன வேலை செய்ய போகிறீங்களோ அதற்கு தயாராகுங்க. இதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் ஒரு மனதில் ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க, முகத்தில் ஒரு தெளிவை பார்ப்பாங்க, உடலில் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க, ஆரோக்கியம் ரீதியாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தடைகளை தாண்டி வருவாங்க. ஐயா, இங்கே தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு இயற்கை தான். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே வரும். தடைகள், தாமதங்கள், இடையூறுகள், நினச்ச டைமுக்கு ஒன்று கரெக்டாக முடியாமல் போகிறது, தள்ளி போகிறது, இதெல்லாம் உங்களுக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, எல்லாருக்குமே இருக்கும் இந்த உலகத்தில்.
மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே. ஏன்னா அந்த மனிதனுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறே எல்லாரும் வருவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ பாருங்கள், இந்த நொடி இந்த நிமிஷம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, பக்கத்து வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்ட் டிப்ரெஷனில் அழுதுட்டு கூட இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போது அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது எதிர்காலத்தை நீங்கள் எப்படி கையில் பிடிக்க போகிறீங்க அப்படின்றது. சரிங்களா? ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்னு நம்புகிறேன். இன்னும் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள், எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. நீங்கள் எந்த மனநிலையில் வந்தாலும் பதிவை பார்த்துட்டு போகும்பொழுது உங்கள் மனதில் இந்த ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக உங்கள் கண்ணில் படுதுன்ற அந்த நல்ல மகத்துவமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பிரபஞ்சத்தின் ஆற்றலால் இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளாலும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.